ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நடக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நடக்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நடக்கிறது என்ன அப்படின்னா, வாக்கிங் போகிறது. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு நம்மளோட டெய்லி டாபிக்ஸ் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது. அந்த கிங் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். ஏன் வந்து அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மசில்ஸுமே, அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒரு ட்ரைனிங் கிடைக்குது, அதாவது நல்ல ஒரு ஒர்க் அவுட் கிடைக்குது அப்படின்னா அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாக்கிங் போகும்போது தான் அதுக்கு வந்து எல்லா மசில்ஸுமே ஒரு ஒர்க் அவுட் கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து கிங் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக வந்து வாக்கிங் வந்து யார் யார் போகலாம், யார் யார் போகக்கூடாது அப்படிங்கிற நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஹெல்த்தியா இருக்கிற எல்லாருமே தாராளமாக வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் போறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கார்டியக் எக்ஸசைஸ். ஸோ நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் ஒபிசிட்டி வந்து குறையும், வெயிட் குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அதாவது மூச்சுக்குழாயில் ஏற்படுற நோய்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறது மூலமாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். க்ரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நோய்கள் வர்றது வந்து உங்களால் தடுக்க முடியும். எஸ்பெஷலி இந்த சர்க்கரை நோய் மாதிரி நோய்கள் வர்றதை உங்களால் தடுக்க முடியும். அப்படி சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சர்க்கரையோட அளவு, ரத்த சர்க்கரையோட அளவு வந்து உங்களால் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட்லாஸ்ட் உங்களோட ஜாயின்ஸ், அதாவது உங்களோட கால்கள் இருக்கிற அந்த எலும்பு மூட்டுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் யார் யார் வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடிக்கடி மயங்கி விழுகிறவங்க, அதாவது சடனாக இருப்பாங்க திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து நிறையா நாள்பட்ட நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போதோ, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு ரொம்ப நடக்கவே சக்தி இல்லாத மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போதோ, இல்லை உங்களுக்கு வந்து ஹை பிபி பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போதோ, நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் வந்து, ஆக்சுவலாக இவங்களும் நடக்கலாம், ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டோம், அதாவது உங்களோட உடல்நிலை வந்து இதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஆர் செப்பல்ஸோ இல்லை ஷூஸோ வந்து பொதுவாக போட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து சின்ன புண்ணு ஆனால் கூட அது வந்து ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறனால, அவங்க டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறனால புண்ணு வந்து ரொம்ப சீக்கிரம் ஆறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஷூவோ இல்லை எம்சிஆர் செப்பல்ஸ் நிறைய இருக்குது கடையில். ஸோ அந்த மாதிரி செப்பல்ஸ் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ஷூஸ் போட்டு நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா செப்பல்ஸ்னால அந்த ஃப்ரிக்ஷனை வந்து தாங்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் ஃப்ரிக்ஷனோட ரொம்ப நடக்கும்போது, அதாவது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து டைரெக்டாக உங்களோட பாதத்துக்கு போகும். ஸோ அப்படி அந்த பாதத்தில் இருக்க ஜாயின்ஸ் வந்து ரொம்ப வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செப்பல்ஸ் யூஸ் பண்ணி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயிண்ட் பெயின் இருந்தால் நடந்தால் சரியாகும் யாராவது சொன்னால் தயவுசெய்து அதை கேட்காதீங்க. நடந்தால் வந்து ஜாயிண்ட் பெயின் சரியாது, இனிமேல் அதிகமாக தான் ஆகும். அந்த ஜாயிண்ட் பெயினுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்து அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பொதுவாக எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரெகுலராக நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நடக்கலாம். அது நீங்கள் கிலோமீட்டர் கணக்காக வந்து வச்சு கேட்டிங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்குமே தாராளமாக நடக்கலாம். உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. நீங்கள் இவ்வளோ தான் நடக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. உங்களால் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் தாராளமாக நடக்கலாம். இல்லை என்னால் ரெகுலராக நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்குமே வந்து நடக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மணி நேரம், அதாவது ஒரு 2.5 மணி நேரம் நடக்க ட்ரை பண்ணுறது அதே விஷயமா கண்டிப்பாக நடக்கணும். 2.5 மணி நேரம் நடக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது அப்படி தான் வந்து உங்களோட ரெகுலர் ரொட்டீனை நீங்கள் வச்சுக்கும் போது உங்களோட ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இப்படி கேட்குறீங்க, அதாவது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒருத்தவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கண்டிஷன், பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நடத்துக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட மெயின் மேட்ருக்கு வரும். பல நிமிஷங்கள் தாண்டி வந்து இப்போ தான் நம்மளோட இந்த வீடியோவில் டாபிக் உள்ளே வரும். ஏன் சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே வந்து நம்மளோட
பிளட் ஓவரால் பிளட் சர்க்குலேஷன் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து அதிகமாக பிளட் வந்து சப்ளை ஆகும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் டைஜஷனுக்கு டைம் கொடுக்காம நீங்கள் டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட பாடி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நடக்கும்போது ஃபுல் பாடி வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட பிளட்டோட ஓவரால் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்ட உடனே நடக்காமல் ஒரு 10 minutes ஆர் 15 minutes வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த உணவு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது, நிறைய பேர் வந்து தப்பாக வந்து செப்பல் தொட்டுட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டாம எதுவுமே சாப்பிடாம வாக்கிங் போவாங்க. ஸோ அப்படி எதுவுமே சாப்பிடாம வாக்கிங் போகும்போது அவங்க மயக்கம் போட்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு 200 ml பாலோ இல்லை உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்களோ அதை சாப்பிட்டு வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். மாற்றம் மாறாது. நன்றி.